யங்ஸ்டர்ஸுக்கு தான் நம்ம பேசணும். இப்போ பேசுறது எல்லாமே தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். யார் தமிழக மக்களுக்கான கட்சி நடத்துறதெல்லாம் ஊழல்ன்றாதீங்க. ஊழல் இல்லாமையும் மக்களுக்காகவும் செய்யற கட்சி இருக்கு, இயக்கமும் இருக்கு. நம்ம வந்து ஒரு கட்சி பத்தி பேசுறோம் அப்படின்ட்டு அந்த கட்சி நல்லது நம்ம தூக்கி பிடிக்க இந்த இடத்துல நம்ம பதிய வரும்ல. ஆனா வந்து நல்லது செஞ்ச கட்சியை மக்கள் மறக்க கூடாதுன்னு தான் பதிய வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமராஜரை வந்து மறந்துட்டாங்க. மறந்துட்டு தான் திமுக வாக்களிச்சாங்க. அவங்க காமராஜரே தோற்கடிக்கப்பட்டாங்க. ஆனா அவர் எதிர்த்தது அண்ணா, அதனால பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து காமராஜர் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ட்வீட் போடுறது என்ன, இன்ஸ்டா இதெல்லாம் போஸ்ட் போடுறது என்ன, காமராஜர் பர்த்டேக்குல வந்தாய் ஐயா அதெல்லாம் ஒரு பாட்டை போட்டுக்கிறது, வாழ்வை மீண்டும் தந்தாய் ஐயான்ட்டு. இன்னைக்கு நீங்க பரிதாபப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு தலைவன் இருக்கானா, அந்த தலைவன் இருக்கும் பொழுதே அந்த தலைவன் கிட்ட ஆட்சியை கொடுத்து அழகு பார்க்கறது மட்டும்தான் அவங்க கடமையா இருக்கணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் ஒரே ஒரு முறை ஒன்று சொல்லிக்கிறேன். இவர் எடப்பாடி கே பழனிசாமி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் 4.5 ஆண்டு காலம் செஞ்ச சாதனை அளப்பரியது. இந்திய துணை கண்டத்துல எவனுமே இந்த மாதிரி சாதனை படிச்சதில்லை. சொல்லுங்க பாப்பா சாதனையை. ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஸ்டாலின் மட்டும் கிடையாது, அனைத்து கட்சியிலும் இந்தியா முதற்கொண்டு இந்த ஆட்சி நிலைக்காது, என்னைக்கோ ஒரு நாள் வீடு சென்று விடும், இந்த கட்சி கலைஞ்சு விடும், கட்சியில கட்சியே இருக்காது, ஆட்சியும் சென்று விடும், கவர்னர் ஆட்சி நடைபெறும், இந்திய குடியரசு தலைவர் ஆட்சி ஏற்படும் மாதிரி எவ்வளவோ இது எல்லா தலைவர்களும் பேசிய கருத்துக்கள் நம்ம பார்க்க முடியும். ஆனா பிக்சர் பண்ணிரும் சொன்னாரு. ஆனா எந்த விதமான சிதறலும் இன்றி திரும்ப ஒரு தேர்தலை சந்திச்சு அதில் வெறும் 20 தொகுதியில் வெறும் 11 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று கூட கம்மியான எம்எல்ஏஸ் தான் திமுகவோட அதிகமாக வச்சிருந்தாரு. இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்பாடான ஒரு அரசாங்கத்தை நடத்தி அதுக்கப்புறம் வரக்கூடிய 2024 சட்டமன்ற தேர்தலில் 65 எம்எல்ஏக்களை பெற்று அதிமுக 75 இது பெற்றிருக்காங்க. திமுக அதிமுக ஓட்டு டிஃபரன்ஸ் வெறும் 3 தான். ஆட்சியே இருக்காது, இந்த மாதிரி ஒரு நபர் கீழே இத்தனை எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க, கட்சி தாங்காதுன்ற சொன்ன இடத்துல எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாங்க போது சாதாரண சக்தி கிடையாது. 2016 இருந்து கேஸ் போட ஆரம்பிச்சது, சசிகலாவை எதிர்த்து கேஸ் போட ஆரம்பிச்சது, டிடிவி தினகரன் எதிர்த்து கேஸ் போட ஆரம்பிச்சது, அப்புறம் கடைசியாக பக்கத்திலே அமர்ந்த இந்த மிக்சர் பன்னீர் அவர்களை எதிர்த்து கேஸ் போட்டு இன்னைக்கு வரையும் மேல்முறையீடு போறாங்க. அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்ல போதான், இதுக்கப்புறம் நீ மேல்முறையீடு வந்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இருக்க மாட்டீங்க, வெளிநாடு கடத்தப்படுதுன்னு சொல்ல போறாங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையான்னு தெரியல. அதனாலதான் பிஜேபியோட போயிட்டாரு மிக்சர் பன்னீர் அவர்கள். அதான் எல்லாரும் வந்து பார்த்தாங்க, இவருக்கு இப்படிதான் கட்சி உடைச்சு இந்த எம்ஜிஆர் பட்ட கஷ்டத்தையும் அம்மையார் பட்ட கஷ்டத்தையும் உடைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. யாருனாலே தனித்தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அதிமுக மக்கள் சார்ந்த இயக்கம். கண்டிப்பா மற்ற கட்சி மாதிரி வந்து குடும்ப ஆட்சி இல்ல, வாரிசு அரசியல் இல்ல, இது வந்து மக்கள் சார்ந்த இயக்கம். இந்த நிலத்துல இருந்து யார் வேணுமோ அந்த கட்சியில உயர்ந்த பதவி போகலாம். சான்று இருக்கு, நானே தான் சான்று எடப்பாடி கே பழனிசாமி எல்லா மீட்டிங்கும் சொல்றாங்க. எல்லாரும் நீங்க சொல்றாங்க. அவர் பின்ன சாதாரண ஒரு குடும்பத்துல சேலத்துல எடப்பாடி கூட சிலுவம்பாளையம்னு ஒரு கிராமத்துல பிறந்தவர் இந்த மாதிரி உயர்நிலைக்கு வர முடியும்னா எனக்கு தெரிஞ்சு காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் கூட வந்து ஒரு திரையுலக பெண், அவரும் சாதாரண இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கும் திரையுலக பின்புல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு முதல்வரா ஆகிறார் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி நபர் முதல்வராக ஆகி இன்னும் தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஆமா, அதுக்கப்புறம் வந்து அவர் செய்த சாதனைகள் சொல்லி ஆகணும். கண்டிப்பா 4.5 ஆண்டுகள் இவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் டைம் தான். 4.5 ஆண்டுகள் அந்த டைம்ல என்ன பண்ணா கட்சியை பார்க்கணும், சரிங்களா, கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்சி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளவு இருக்கு. அதனாலதான் வந்து மிச்சரையும் வந்து ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி கொடுத்தாரு. அந்த ஆட்சியில என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா நீட் என்ற பேரிடி வந்து தாக்கியது, சரிங்களா. அது வந்து டிராஃப்ட் யாருக்கு ஆட்சியில் வந்தது? நீட் வந்து தமிழகத்துல வந்து திமுக ஆளும் பொழுதும் மத்தியில் காங்கிரஸ் ஆளும் பொழுதும் காஞ்சிபுரம் எம்எல்ஏ கையெழுத்திட்டு தான் நீட் கொண்டு வரணும் தமிழகத்துக்கு. ஆமா, 2010 அப்படி இருக்க பட்சத்துல ஆனா ஃபர்ஸ்ட் நீட் தமிழ்நாட்டு வரும்போது வந்து எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் இருந்தனால இவர் பேரை பிடிச்சிக்கிட்டாங்க. இவர் இருந்தனாலதான் ஆட்சி நீட் வந்தது. அப்படிலாம் இல்ல. இவர் இல்லாம அன்னைக்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்திருந்தாலும் நீட் வந்திருக்கும். அன்னைக்கு கூட வந்து இவர் அப்படித்தான் சுத்தி இருப்பாரு, ஒரே காலத்துல நீட்டை ஒழிச்சிருவான் ஸ்டாலின் உதயநிதி சொல்லி எழுதி கொடுக்கறது படிக்கிறது தானே, பின்னாடி எழுதுறவர் கரெக்டா இருந்தாதான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து 7.5 நீட் இருக்கனால மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க படிக்க முடியாது. 7.5 உள்ஒதுக்கீடு இந்திய துணை கண்டத்துல எந்த மாநிலத்திலும் இது இல்ல. இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு கொண்டு வர கிடையாது. ஏன்னா அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது 2017 முதல் முறையாக நீட் கொண்டு வரப்பட்டது. 16 வந்து ஒரு வருஷம் போய் மேல்முறையீடு கேட்டாங்க. நீங்க எடுத்தோடனே வந்து நீட் கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து எப்படி உடனடியாக ப்ரிப்பேர் ஆக முடியும்? ஒரு வருஷம்
விலக்கு பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து 2017 இருந்து அம்மையாரும் இல்ல தவறிட்டாங்க. 2016 சொல்லும் போதே கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா 1 வருஷத்துக்கு தான் விலக்கு, இதுக்கப்புறம் விலக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அன்னைக்கு அழுத்த திருத்தமா சொன்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணா 2017 வந்து இவர் டேக் ஓவர் பண்ணாரு. அப்ப வந்து நீட் விலக்க முடியாது, இந்திய அரசாங்கத்துல அனைத்து மாநிலங்களையும் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில சரி இதுக்கு என்ன ஒரு மாற்று சிந்தனை செயல்படுத்த முடியலாம்னு சொல்லும் போது ஏன் இப்ப படிச்சு பணம் இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 1 லட்சம் 2 லட்சம் கட்டி வெளியே 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி கூட அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு சீட்டுக்கு போயிடலாம், மருத்துவ சீட்டுக்கு. ஆனால் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் கவர்மெண்ட் சிலபஸ் படிச்சவங்க எப்படி நீட்டுக்கு செலக்ட் பண்ண முடியும்? அது ஒண்ணு. அதனாலதான் வந்து இவரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர், விவசாயி, அடிமட்ட மக்களை பார்த்தவர். அதனாலதான் 7.5 கொண்டு வந்தாரு. 7.5 வந்ததுக்கு முன்னாடி மட்டும் தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து 1000 பேரோ 2000 பேரோ படிக்கல. அங்க படிச்சதும் 10-20 பேர் தான் அன்னைக்கும். கண்டிப்பா 7.5ன்றது எவ்வளவு பெரிய சமூக புரட்சின்னு பாத்துக்கோங்க. அன்னைக்கு காமராஜர் நம்ம வந்து இன்னைக்கு வரையும் பாராட்டுறோம். எதுக்கு பாராட்டுறோம்னா கல்வி கொண்டு வந்தாரு, சத்து உணவு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி ஸ்கூல் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதையோட கொண்டு வந்த காமராஜர் தான். என் பிள்ளை ஏன் அவ்வளவு தூரம் நடக்கணும், ஒரு இடத்துக்கு கடன் வாங்கியாவது நம்ம பிள்ளை படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு கிட்ட அந்த ஒரு கிராமங்களுக்கு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து தொடக்க பள்ளிகள் கொண்டு வந்து காமராஜர். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, மதிய உணவு திட்டத்தோட சத்து உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சமூகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்ட்டு அன்னைக்கெல்லாம் செருப்பு போட மாட்டாங்க பசங்க, செருப்பு வாங்கவும் காசு இருக்காது. அது வந்து ஒரு ஜாதிக்கு தீண்டாமை மாதிரியும் இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு, சமூக புரட்சி, எல்லாருக்கும் இலவச காலனி கொடுத்தாரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த வழி வந்த ஒரு தலைவனால மட்டும்தான் எம்ஜிஆர் அன்னைக்கு கொடி கட்டின ஒரு தொன்னை எம்ஜிஆர் பாணியை பிற்படுத்தி 7.5 ஒரு சரித்திர சாதனை. கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண் மண்டலமா அறிவிச்சது. டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமா அறிவிச்சது வந்து அசாத்திய சாதனை. ஆமா, இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது, இல்ல இனிமேலுக்கும் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. ஏன்னா அது எப்படி புரியும்னா, நீ அடிப்பட்டாதான் உனக்கு என்னங்கிறது தெரியும். அந்த வேளாண்ல எவ்வளவு நல்லதுகள் இருக்குது, எவ்வளவு தீமைகள் இருக்குது, அது என்னென்ன கஷ்டங்கள் வேளாண் விவசாயிகள் படுவார்கள் என்றது அவர் உணர்ந்த காரணத்தினால், விவசாயியா இருந்த காரணத்தினால் அதனால மட்டும்தான் வந்து வேளாண் சட்டத்தை அதாவது வேளாண் மண்டலமா அறிவிச்சார். இது அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஹைட்ரோ கார்பனும் மீத்தேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்வரா இருக்கிற நம்பர் 1 முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவன் சொல்லிக்கிறேன் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சைன் போட்டு வந்தாரு வேளாண் மண்டலமா அறிவிச்சுட்டு வேளாண் மண்டலம் எடுத்துக்கலாம். அன்னைக்கு இருந்த வைகோ வந்து பயங்கர கண்டனம் இருக்கு இவர் மேல. இவருக்கு வந்து ஆட்சியை பண்ண தெரியாது, இவர் யார், இவருக்கு ஃபர்ஸ்ட் இது திட்டம்னா என்னன்னு தெரியுமா, அது இது கண்டனம் இருக்கு. நான் இன்னைக்கு வைகோ எங்க இருக்காரு, ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒரு எம்பி சீட் கொடுத்தா போதும், அமைதியான வேலையை 2 கொடுத்தாங்க. இந்த முறை 1 கூட வழி இல்லாம சுத்திட்டு இருக்காரு வைகோ. எவ்வளவு கர்ஜித்த வைகோ, நாடாளுமன்றத்துல வைகோ இல்ல, அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வேளாண் மண்டலமா அதனாலதான் அறிவிச்சது எடப்பாடி கே பழனிசாமி வேளாண் மண்டலம். அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் தான் மேற்கொண்டாரு தொழில் ஈர்க்கிறதுக்காக. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இன்னைக்கு இருக்க டிஆர்பி ராஜா சொல்றது தமிழ்நாட்டு அதிக மேனுஃபேக்சரிங் கம்பெனி வித் ஆல் ஓவர் தி ஸ்டேட்ஸ் இந்தியா. அப்படி இருக்க பட்சத்துல ஓலா, ஏத்தர், அப்புறம் வந்து ஆப்பிள் போன்ற புதிய அசம்பிள் பண்றதோட ஒசூர்ல வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் வந்து கால்நடை பூங்கா சேலத்துல வெளிநாட்டுல இன்ஸ்பயர் ஆனது. அவருடைய மாவட்டமான சேலத்திலேயே அதுக்கான திட்டங்கள் கொண்டு வரும். ஏசியாலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா செயல்பாட்டில் இருக்கிறது. அப்புறம் வந்து வேளாண் துறைக்கு இன்னொரு புரட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 முறை ஒரே வருஷத்துல வேளாண் கடனை தள்ளுபடி பண்ணாரு. வேளாண் கடன் இது வந்து அது வந்து இந்திய வரலாற்றுல எந்த மாநிலங்களையும் பண்ணாத திட்டம். அப்படி ஒரு திட்டத்தை பண்ணியிருக்காரு. கொரோனான்ற பேரிடி இந்தியாவே வந்து கொரோனால மூழ்கி இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல அதான் இப்ப இந்திய மாநிலங்கள்லயே வந்து அது ஒரு நல்ல கட்டுப்படுத்தப்பட்ட மாநிலமாக தமிழ்நாட்டை பாதுகாப்பாக அந்த வேக்சின்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்து ஒரு போராடி தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், அதிக லெவலில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அது இன்னும் டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணது இவர் தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொரோனா வரும்போது டெஸ்டிங் சென்டர் இல்ல, பூனேக்கு அனுப்பணும், உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அனுப்பணும், அப்படிதான் இருந்தது. ஆனா வந்து டெஸ்டிங் சென்டர் வந்து கொரோனா வந்துருச்சு பரவுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் எல்லா மாவட்டங்கள்லயும், அரசு மருத்துவமனையில் எல்லா மாவட்டங்கள்லயும் டெஸ்டிங் சென்டர் கொண்டு வந்தது அரசு மருத்துவம் சொன்ன உடனே இன்னொன்னு சொல்லியாகும். 11 அரசு மருத்துவமனை அடிக்கல் நாட்டதும் மருத்துவக் கல்லூரிகள். ஒரே முறையில இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவிலேயே மத்திய அரசாங்கம் ஆளக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மத்திய மாநிலங்களிலே மாநில ஆட்சி ஒரு ஆட்சியில் கூட 11 மருத்துவக் கல்லூரிகள் அட் டைம்ல கொண்டு வந்ததுல டோட்டல் இன் கவுண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் எடுத்தோம்னா இந்தியாவிலேயே அதிக மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இயங்கிருக்கு. இதுக்கப்புறம் வந்து
வேளாண் பத்தி பேசும்போது இன்னொன்னு பண்ணாரு, மும்முனை மின்சாரம் இலவசமா கொடுத்தது வந்து இவர் ஆட்சி. விவசாயத்துக்கு ஒரு முறை இன்னைக்கிற அரசு வந்து வேளாண்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ஏத்துறான், அது ஏத்துறான். ஆமா, இவங்க வந்து மும்முனை மின்சாரமே இலவசமா. சிங்கிள் ஃபேஸ் வந்து மோட்டர் வந்து கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து பாய்ச்ச முடியாதுன்னு சொல்லி 3 ஃபேஸ் கரண்ட் அப்பவே வழங்கினாரு. எஜுகேஷன் பத்தி இன்னொன்னு சொல்லிடலாம். ஓகே, எஜுகேஷன் பத்தி சொல்லியாங்க. லேப்டாப் ஃப்ரீ லேப்டாப் +2 பிடித்த மாணவர்கள். ஆமா, அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. கொரோனா போன்ற இடி இருக்கும்பொழுது அது கண்டினியூ பண்ணாரு. இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அது தொடங்கல. அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட். ஒரு நல்ல திட்டங்கள் மாணவர்கள் அறிவு கூர்மையை தீட்டுவதற்காக ஒரு பழைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னா அவங்க ஸ்டிக்கரை எடுத்துட்டு உங்களோட ஸ்டிக்கரை கூட போட்டு கொடுத்துருங்க. ஆனா ஒரு நல்ல திட்டங்களை வந்து இப்படி முடக்காதீங்க, தயவு செஞ்சு முடக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா இடியப்ப மற்ற ஸ்டேட்ல வந்து படிக்கிறதுக்கு சிரமப்பட்டது, மாணவர் கல்வியை வந்து சிரமப்பட்டது. பிரைவேட் ஸ்கூல்ல என்னன்னா ஆன்லைன் கிளாஸ், அவங்க கிட்ட காசு இருக்கு ஏதோ பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம கிட்ட NCERT சிலபஸ் என்னங்க, NCERT சிலபஸ், ஸ்டேட் ஸ்கூல்ல இருக்க சிலபஸ், நம்ம ஸ்டேட் போர்ட்ல இருக்க சிலபஸ்லயே எல்லாத்துலயும் QR கோட் இருந்தது. ஸ்கேன் பண்ணா அழகா அது பாடம் படிக்குங்க, அதே படிக்கும். அது ரைம்ஸ் பாடம். அந்த மாதிரி ஒரு திட்டம் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும். பழைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களை படிக்காத வரும்போது அப்படி இப்படின்னு என்னென்ன கலாச்சிருப்பீங்க. ஆனா அவர் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கூட அன்பில் மகேஷ் படிச்சுட்டு தரவே வைக்கல, டேப் கொடுத்துட்டாரா, கொடுத்த லேப்டாப் நிறுத்துறது யாரு? அவர் அமைச்சர் மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இல்லங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி தெரிறாங்க. விழா நிகழ்ச்சிகளுக்கும் சினிமா நிகழ்ச்சிகளுக்கும் சென்று நடிகர்களிடம் பேசுவதற்கான. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு வந்து காவேரி உபநீர் திட்டம். அது வந்து காவேரி மேட்டூர் நிரமா அந்த உபரி நீரை வந்து மத்த இதுக்கு ஏரிக்கு நிரப்புற திட்டம் கொண்டு வந்தாரு. அதெல்லாம் செயல்பாட்டு இல்லாம இன்னைக்கு எல்லா உபநீரும் வந்து போய் வேஸ்டா கடல்ல கலந்துட்டு நீங்க இருக்க நிலைமை தண்ணியே இல்ல பாலாஜி. இந்த வருஷம் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இப்பயே சொல்றேன், இந்த வருஷம் ஒன்னும் ஆரம்பிக்கல. இன்னைக்கு வந்து பிப்ரவரி, தண்ணி இல்லாம தரை தட்டி இருக்கு மேட்டூர்ல. இன்னும் விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கல. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. தண்ணியே பஞ்சமா இருக்கும் போது மட்டும் உறுதியா சொல்றேன். கண்டிப்பா அதுக்கான முன் ஏற்பாடுகள் நல்ல மழைக்காலங்கள் இருக்கும்போது தான் நீங்க செய்யணும். மழை இப்போ வந்து சென்னையில வந்து மழைநீர் வடிக்காங்க, மழை இல்லாதப்ப பணிகள் செஞ்சு வச்சுக்கணும். மழை வரும்போது அப்பதான் தாங்குதல் பார்க்கலாம். அப்ப மழை வரும்போது தான் ஜேசி போட்டு நோன்றது, தண்ணி ஜேசி வச்சு டிராக்டர் ஆள நிக்குதுன்னு தெரியும்ல. அப்ப அடுத்த இது பண்றதுக்கா என்னங்க ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அத்திக்கடவு அவனாஸ் திட்டம் கிட்டத்தட்ட காமராஜர் காலத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாத ஒரு திட்டத்தை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காலத்துல 2.5 வருஷத்துல 75% முடிச்சிருக்காருன்னா அவ்வளவு பெரிய தலைவரா இருக்குவாரு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி. அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடிய 25% பணிகளை இன்னுமே 30 மாதங்கள் ஆகி கூட நிறைவு செய்யவில்லை. அத்திக்கடவு அவனாஸ் திட்டம் சொல்லிட்டோமா. அதுக்கப்புறம் வந்து தடுப்பணைகள். தருமபுரிலாம் வந்து வறட்சியான பகுதி. இப்போ வந்து கேரள டேம் ரொம்ப என்ன பண்ணுவோம், தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிடும். சரிங்களா, தென்பண்ணி ஆற்று வழியா கடலுக்கு போயிடும். இப்போ என்ன பண்றாங்கன்னா தென்பண்ணி ஆற்று மூலியமா வர தண்ணியை பக்கத்துல சின்ன சின்னதா குளம் குட்டை மாதிரி நோண்டி டேம், ஆமா, சின்ன சின்ன தடுப்பணைகள் அங்கங்க சேர்த்துற மாதிரி சேர்த்தி. இதனால இந்த ஒரு விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை வெயில் காலத்துல கூட அங்க தண்ணி தேங்கி இருந்தது. விவசாயத்துக்கு வந்து அங்க நீர் மேலாண்மை அதிகமா இருக்கிறதுனால அங்க எதுவுமே பஞ்சம் விளைவிக்காமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அவருக்கு இதெல்லாம் புரியும். புரிஞ்சுங்களே, கோபாலபுரத்துலையும் ஆழ்வார்பேட்டையிலையும் எப்ப திருப்பினாலும் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ வந்தா தண்ணி இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான சுச்சுவேஷன் வருங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லை, ஏன்னா அவங்க எப்பயுமே டேப் தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு இன்னொன்னு வந்து வண்டல் மண் ஃப்ரீயா எடுத்துக்கலான்ட்டு அந்த கவர்மெண்ட் வரைக்கும் கொடுத்தது இல்லை. வண்டல் மண் ஃப்ரீயா ஏரியில எடுத்துக்கலான்ட்டு வண்டல் மண் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு அந்த குடிமராமத்து பணி. குடிமராமத்து பணினா வந்து அந்த மரம் இருக்கு பாருங்க, அந்த மரம் என்னது, தண்ணி உறிஞ்சக்கூடிய மரம் பேரு. அந்த மரத்தை வந்து குடிமராமத்து திட்டம் மூலியமா வந்து அந்த மரத்தை கிளீன் பண்ணி விட்டது எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சிதான். இப்ப வந்து இவ்வளவு திட்டம் சொன்னேன், இவ்வளவு திட்டத்துக்கு நிதி தேவைப்படும் தேவையில்லையா? தேவைப்படும். இப்போ கொரோனான்ற ஒரு பேரிடி அன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்ததா இல்லையா? கஷ்டம். ரெவன்யூவே வரல. எலக்ட்ரிசிட்டி பில்லு யார்கிட்டயும் வாங்க முடியல. சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி பில் இல்ல, வீட்டு வரி இல்ல, இதெல்லாம் வந்து இதுலதான். அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கே திறக்க முடியல. அப்படி இருக்க பட்சத்துல எங்கேயுமே ரெவன்யூவே இல்ல, சுற்றுலா இல்ல, எந்த துறையுமே வருவாய் வந்து 2 வருஷம் முடங்கி இருந்த சிச்சுவேஷன். அப்படி இருக்க பட்சத்துல இவர் கடன் வாங்கினது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அரசு மட்டும் 2011 இருந்து 2010 வரையும் 3 லட்சம் கோடி, 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 வருஷத்துல 3 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. 3 லட்சம் கோடி. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, பிடிஆர் அவர்கள் கூட வச்சுக்கிட்டு அவர் ஒண்ணு சொன்னார் பாருங்க, வரியில்லா நிதிய வரியில்லா என்னது வரியை வாங்க மாட்டாங்க. பட்ஜெட்ல வந்து வரியே இல்லாத பட்ஜெட்டா தாக்கல் பண்ணுவாங்க. வரி வாங்காம என்ன அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆகுது?
30 மாசம் ஆகுது. 30 மாசம் 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. சரிங்களா, இன்னைக்கு வரையும் வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ண அவரே மாத்திட்டாங்க. சரி விடுங்க. ஆனா வாக்குறுதியில் இருந்ததுல வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவோன்ட்டு வரி இல்லாத பட்ஜெட்டை நீங்க என்னைக்கு தாக்கல் பண்ணுவீங்க? இன்னைக்கு தாக்கல் பண்ணதே இல்லை. அதே போல நீங்க கடன் பத்தி சொல்லிருந்தீங்க. 3.5 to 4 லட்சம் கோடி ஏடிஎம்கே விட்டுட்டு போனாங்க. ஆனா இவங்க வந்து 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி அடிஷனலா வாங்கிட்டாங்க. இப்ப நீங்க 7ல இருந்து 8 லட்சம் கோடி வரைக்கும் தமிழகத்துல மேல கடன் இருக்கிறது. ஆமா, திட்டங்கள் எதுவுமே இல்ல. திட்டங்கள் இல்ல. இவ்வளவு திட்டங்கள் அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்க, அம்மா உணவகத்தை முடக்கிட்டாங்க. அதே போல அம்மா மினி கிளினிக் ஒவ்வொரு துணை சுகாதார நிலையத்துக்கும் கீழே இயங்கக்கூடிய கிராமங்கள்ல இயங்கக்கூடிய மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க. நிறைய இன்னைக்கு சைக்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவர் கதறாரு, காத்து இல்ல, டியூப் இல்லாம டயர், டியூப்லெஸ் டயரே இல்ல, டியூபோட டயர் தானே, டியூப் உள்ள இல்ல, டியூப் இல்ல. அதே இது வெளிநாட்டுல போய் ஆர்டர் போட்டாங்க. பூனேல 5000 ரூபாய்க்கு ஆர்டர் 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு யாரும் சைக்கிள் மேனுஃபேக்சர் கம்பெனி எங்கெல்லாம் கமிஷன் கரெக்டா வராது. பில்லுக்கு 3000 சைக்கிள் போடுவாங்க. முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டிக்கர் கூட பூனேல போய் ஆர்டர் கொடுத்தாங்க. பூனேக்கே உங்களுக்கு இன்டர்லிங்கா இருக்கும். பிவிஜி கூட பூனே தான் போல. எல்லாமே பூனேக்கே உங்களுக்கும் கிளம்பாக்கம். இப்ப கிளம்பாக்கம் அந்த ராமர் கோயில் திறந்துருக்காங்க இல்லையா, அதோட மெயின்டெனன்ஸுமே பிவிஜி தான் டேக் கேர் பண்ற மாதிரி பார்த்தேன். அப்படியா? அந்த கூட்டுறது பெருக்கிறது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பிவிஜிக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கும் பிவிஜி அதுவும் சேமான்றது மட்டும் செக் பண்ணிக்கணும். ஃபேக்ட் செக் யூனிட் திரு ஐயன் கார்த்திகேயன் யூடியூபர் கிளம்பாக்கமோ அதுவும் சேமான்னு பாருங்க. ஆமா, அது முதல்ல கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருங்க ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் வேற என்ன திட்டம்? இவ்வளவு சொல்லியும் இவ்வளோ திட்டங்கள், அதாவது இவங்க வந்து ஸ்கூட்டி மானியம் கொடுத்தாங்க. ஸ்கூட்டிக்கு பெண்களுக்கு 50% மானியம். எவ்வளவு திட்டம்? இன்னைக்கு இல்ல, அது இன்னைக்கு இல்ல. அதேதான் கரெக்ட். அதுக்கப்புறம் தாலி தங்கம், ஓய்வூதியம், ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்னா முதியோருக்கு பென்ஷன் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பேர் கொடுத்தாங்க. இவர் இருக்கும்போது யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க எல்லாருமே கொடுத்தாங்க. இவங்க வந்த அப்புறம் பாதி பேருக்கு அதுல கேன்சல் பண்ணிட்டு முதியோர்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க? முதியோர்கள் தான் பாவம்னு நினைக்கிறேன். முதியோர்கள் கொடுக்கறது ஊதியம் இருந்தா பணம் இருந்தா, கஜானாவில் பணம் இருந்தா தான் வழங்க முடியும். இப்ப என்னங்க அரசு நடத்துது? இவர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டாரு 4 வருஷத்துல. ஸ்மார்ட் சிட்டி மூலமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்துட்டாரு. பள்ளிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே எல்லாமே பண்ணிட்டாருங்க. இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அடுத்து மக்கள் வந்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்துல இருக்கும்போது டாப் பர்ஃபார்ம் ஸ்டேட்டா இருந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து டாப் பர்ஃபார்ம் ஸ்டேட்டா கூட இல்ல தமிழ்நாடு. இப்ப இருக்க பட்சத்துல தயவு செய்து டிவிகே, பிவிகே, சிவிகே, விஷால் முன்னேற்ற கழகம்னு கூட வரலாம் நாளைக்கு. விஷால் அந்த மாதிரி பல பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழக மக்களுக்காக போராடிய ஒரு கட்சியை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள் போலாம்.